வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அழகழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, சுரேஷும் மதியம் என்ன பண்றாங்க, சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. அந்த சாப்பாட்டு பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்ல. சண்டை போட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மதியம் என்ன பண்றாங்க, வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வர்றத சுரேஷ் ஒரு மாதிரி கோவமா பார்த்துக்கிட்டு வர்றாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, மதி வீட்ல இருந்து பாக்யராஜ் வீட்டுக்கு வராங்க. மதியும் சுரேஷையும் விருந்து கூப்பிடுறதுக்காக. அப்போ சுரேஷ் என்ன பண்றாரு, மதி மேல இருக்கிற கோவத்தினால அவங்க கிட்ட சரியா பேச மாட்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் கண்டிப்பா வரணுன்ற மாதிரி சொல்றாங்க விருந்துக்கு. ஆனா பாக்யராஜ் அப்பாவும் அம்மாவும் எங்களால முடிஞ்சாதான் வர முடியும்ன்ற மாதிரி மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. பார்த்துட்டு சொல்றோன்ற மாதிரி வேற சொல்றாங்க. இதுல ஒரு மாதிரி ஆயிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம மதியம் மலரும் என்ன பண்றாங்க, வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடு என்ன இப்படி விசித்திரமா இருக்கு, எதுக்கேத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற வீட்டை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி மதி சொல்லுவாங்க. எனக்கும் வந்த புதுசுல அப்படிதான் இருக்குதுன்ற மாதிரி மலரும் சொல்றாங்க. அதே மாதிரி சுரேஷை பத்தி இவங்க குறை சொல்லும் போது மலர் அப்படி இல்லைன்னுவாங்க. இல்ல நீங்க என்ன சொன்னாலும் அவர் அப்படிதான் இருக்காருன்ற மாதிரி மதி சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு மலருக்கு பிறந்த நாள். அது கிஃப்ட் கேக்குறாங்க பாக்யராஜ் கிட்ட. அது என்ன கேக்குறாங்கன்னா, என்ன ஒரு நாள் நீங்க பைக்ல கூட்டு போகணும், எனக்கு டீ வாங்கி கொடுக்கணும், எல்லாரும் தூங்கும் போது இந்த ஊரை நான் ரசிக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, பாக்யராஜ் நான் செஞ்சு தரேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.